வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க போகிற விஷயம் வக்ஃப் போர்டு சட்ட திருத்த மசோதா. இது இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 288 பேர் ஆதரவாகவும் 232 பேர் எதிராகவும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நிறைய விவாதங்கள் நாடு முழுவதும் நிறையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் நிறையா பேசியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ஃப் வாரிய மசோதானா என்ன, வக்ஃப் வாரியனா என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு இறையிலி அப்படின்னா இறைவனுக்கு உரிய சொத்துக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது இந்து மதத்துலையும் இருக்குது, கிறிஸ்துவ மதத்துலையும் இருக்குது, இஸ்லாமிய மதங்கள்லையும் இருக்குது, எல்லா மதங்கள்லையுமே இருக்குது. இந்த சொத்துக்கள் இதுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் ஒவ்வொரு இதுல இருக்கு. அந்த முஸ்லீம், அதாவது இஸ்லாமிய மதத்துக்கு உண்டான அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பு தான் இந்த வக்ஃப் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் வக்ஃப் போர்டு ஆக்ட் அப்படின்னு இது அந்த ஆக்ட் பேரே அதுதான். அதுல சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு, பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புனாங்க. நிலைக்குழுவில் நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. எல்லா கட்சி எம்பிக்களும் இருந்தாங்க. அந்த நிலைக்குழுவில் அவங்களோட திருத்தங்களையும் அவங்களோட ஆய்வுகளையும் கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படியே கொண்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அப்படியே பண்ணிட்டாங்க. பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த சட்டம் 2 தடவை இதுக்கு முன்னாடி திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 1995 திருத்தப்பட்டிருக்கு, 2013 திருத்தப்பட்டிருக்கு. இப்ப ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு திருத்தம் கிடையாது, ஆக்சுவலா 115 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல மேஜரான திருத்தங்கள் 2. வக்ஃப் போர்டு வாரியம் இருக்கு. வக்ஃப் வாரியம் இருக்கு இல்லையா, அந்த வாரியம்ல மொத்தம் 11 பேர் கொண்ட மெம்பர் இருப்பாங்க. அந்த மெம்பர்ல இப்ப இதுக்கு முன்னாடி 11 பேருமே இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்ப 7 பேர் வரைக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதுல நியமிக்கப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு திருத்தம் இது. அதே மாதிரி சென்ட்ரல்ல ஒரு போர்டு இருக்கு. அதுல 22 மெம்பர் இருப்பாங்க. அதுல 14 பேர் இஸ்லாம் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலயே தெரியுது, ஒரு 11 பேர் உள்ள ஒரு கமிட்டியில 7 பேர் இப்படி இருக்காங்கன்னா எப்படி நம்ம இதுல என்ன கைண்ட் ஆஃப் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு அடுத்தது இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த வக்ஃப் வாரியத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை இனிமே தானமா வழங்க முடியாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா கட்டமைப்பா பாத்தீங்கன்னாக்க இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதுகாப்பு துறைக்கு அடுத்தது, ரயில்வே துறைக்கு அடுத்தது மிக அதிகமான அசையா சொத்துக்கள் வச்சிருக்கிற ஒரு வாரியம்னா வக்ஃப் வாரியம் தான் சொல்றாங்க. அது இஸ்லாம் சமூகத்துக்காக, அவங்களுடைய சமூகத்தினருடைய இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக, அதுல பின்தங்கியவர்கள் வளர்ச்சிக்காக அந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது அந்த வாரியத்திலிருந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே இட் இஸ் ஆல் கவர்ன்டு பை தி கவர்மெண்ட். இப்ப கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா, இது ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாக்க அந்த சேஞ்ச் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, காலப்போக்கில் எவ்வளவு தூரம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆழமா ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இது சட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சாமானியனா என்னால் மிகப்பெரிய உள் ஆய்வுகள் எல்லாம் செய்ய முடியல. மனசுல படுறத சொல்றோம். சிம்பிளா எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு தாவா இருக்கு, ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சார் 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் ஒன்று சொல்லும், இல்லைப்பா இந்த மாதிரி தான் முடிவு அப்படின்னு சொல்லும். அந்த முடிவை 2 பேரும் ஏற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு பதிலாக இந்த 2 பேர்த்தையும் என்னோட சொத்தாவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுச்சுன்னா, யதார்த்தமாக சொன்னா, சிம்பிளா சொன்னா, இதுதான் இதனுடைய மீனிங். இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 232 பேர் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, கூட்டணி மெஜாரிட்டி இருக்கு, சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 232 பேர் எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோட்டபிள் பாயிண்ட். இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றப்ப
எல்லாருமே சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது கொஞ்சம் அத பக்கம் கொஞ்சம் தவறா ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலும், ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போயிரும். அதாவது ஒரு சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே நாங்க ரொம்ப கவனமா இதை ஹேண்டில் பண்ணணும். இதை ஈவன் சட்டப்பூர்வமா கூட ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரு. இதை நாங்க வந்து வில் பி opposing this change in the work board bill will go to the Supreme Court அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. எப்பொழுதும் போல அவர் ஒரே வார்த்தை தான், தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும்னு சொல்லிட்டாரு. 2 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து மாநில பட்டியலில் இல்லை, மத்திய பட்டியலில் இல்லை, பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மற்ற சட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அந்த ஆப்ஷனும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாக்க இது வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு கருதப்பட்டு அது ஒருவேளை இந்த சட்ட திருத்தங்கள் முழுவதுமாக நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவங்களோட நம்ம சீனியர் லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. பட் இதுல ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிச்சுக்கணும். எப்பயுமே திமுகவுடைய நம்ம வழக்கறிஞர்கள் அணியை குறைச்சி எடை போட்டக்கூடாது. எந்த பெரிய கேஸாக இருந்தாலும் அவங்க வந்து உள்ள பூந்து விளையாண்டு அதில் வெற்றிக்கான வழியை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை விட முக்கியம், முதல்வர் சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு எதிர்த்து நாங்கள் கேஸ் போடுவோன்னு சொல்லியிருக்காரு, வெற்றி பெறுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.